காலையிலே ஒரு அருமையான டீயோட இந்த நாளை தொடங்குறேன். நம்ம வாழ்க்கை எபிசோட போட ஆரம்பிச்சு இதோட 5வது நாளுங்க. எபிசோட் 5ல தான் இருக்கும். ஸோ காலையிலேயே நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தேன். இந்த ஒரு பொருளை வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 கடை ஏறி இறங்கி கடைசியாக அந்த பொருளை கண்டுபிடிச்சு வாங்கிட்டேங்க. வாங்கி வண்டிக்குள்ளே வச்சுட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம கராஜுக்கு கிளம்பிட்டேன். வந்து இருந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ண உட்காந்துட்டேன். அந்த வீடியோ ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணி டைமை பார்த்தா மணி 3ங்க. ஸோ சாப்பாடு போடுங்கன்னு வயிறு கூப்பாடு போட்டுச்சுட்டு வண்டி எடுத்துட்டு நாங்கள் 2 பேர் கிளம்பணும். வழியில ராலிக்காரன்னு ரோட்டை மறைச்சிட்டாரு. எப்படியோ அங்கன்னு தப்பிச்சு ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சோம். மணி வேற 3 ஆயிடுச்சு. என்ன கிடைக்கும்னு பார்த்தோம். தக்காளி சோறு தான் கிடைச்சு. பரவாயில்ல, தக்காளி சோத்தை கப்பு கப்புன்னு இறக்கிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையா வந்து வெளியே கிளம்பிட்டேன். நான் பாட்டிக்கு ஒரு ஓரமா காத்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு கை நீட்டினாரு. யாருன்னு பார்த்தா காவல்துறை. ஒரு செகண்ட் அவ்வளவுதான் சோழியை முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து நல்ல மனுஷங்களா இருந்தாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நிப்பாட்டி இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை ஒன்று டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க. இனிமேல் நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா 100க்கு கால் பண்ணணும்னு கிடையாதுங்க. இந்த ஆப் வழியா உள்ள போனீங்கன்னா எமர்ஜென்சின்னு ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும் டேரக்டா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த ஆப்பை உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இதை நீங்க சைன் அப் பண்ணிட்டா மட்டும் போதும். இந்த ஆப் பாத்தீங்கன்னா முக்கியமா பெண்களுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. நீங்க எங்கேயாவது சிக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணுங்கும் போது இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கராஜுக்கு வந்துட்டேன். கராஜுக்கு வந்து சுட சுட ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா போயிருச்சு. கம்பெனில இருந்த பாதி பேர் பாத்தீங்கன்னா ஆயாக்கு சாமி கும்பிடும் ஆடி 18ன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய வேலை இருந்ததுனால எனக்கு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்ன ஒரு ஆளா மதிச்சு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க. ஸோ நாளைக்கு வரேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.